ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. வெல்கம் பேக் டு ஒன் மோர் லாங் வீடியோ. ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். விநாயகர் சதுர்த்தி விலாக் லேட்டா போஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் சாரி அண்ட் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்குமே சாரி. ஸோ நிறைய ஒர்க்ஸ் பேரலாக போயிட்டுருக்கறனால என்னால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியல. பட் இந்த எம்டெக்லாம் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம வந்து ரெகுலராக போடுவோம்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். எல்லா சாட்டர்டே சண்டேவுமே ஆக்குபைடாக ட்ராவலிங்கில் அப்புறம் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படி போகிறதுனால பெருசாக என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட முடியல. அண்ட் ஃபைனலாக இன்றைக்கி தான் என்னோடய எம்டெக் மிட் செமஸ்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் ஃபைனல் மட்டும்தான் இருக்குது, அது நவம்பரில் தான். ஸோ இன்னும் ஒரு மந்த் எனக்கு டைம் இருக்குது என்னோடது நாள் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் பேக் டு நார்மல் வந்துட்டுருக்கேன். ஸோ ஒரு விநாயகர் சதுர்த்தி விலாக் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபெஸ்டிவல் அன்றைக்கி கண்டிப்பாக நம்ம பண்ண வேண்டியது கொழுக்கட்டை தான். ஸோ விநாயகருக்கு பிடிச்ச ரொம்ப ஸ்பெஷல் ஸ்வீட். ஸோ அதுதான் அம்மா காலையிலேயே பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ நான் பூஜை ரூம் நார்மலாக வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா வேலையும் நான் பண்ணிகிட்ருந்தேன். நீங்கள் நினைக்கலாம் ஷார்ட்ஸ் கூட இவளுக்கு போட டைம் இல்லையா அப்படின்னு. எனக்கு போட டைம் இல்லை ஆக்சுவலி. எப்படின்னா எடிட் பண்ண முடியுது, ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. ஏன்னா நைட் 11 மணிக்கு தான் வரேன். அதுக்கப்புறம் வாய்ஸ் ரொம்ப டல்லாக டயர்டாக இருக்குது. அண்ட் காலையில் மறுபடியும் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு கிளம்புறதுனால எனக்கு அந்த டைம் தான் இல்லை. மற்றபடி அட்லீஸ்ட் எடிட் பண்ணுற அளவுக்காச்சும் டைம் இருக்குது. வாய்ஸ் ஓவருக்கு மட்டும் டைம் இல்லை. அதான் மேக்ஸிமம் வந்து நான் சாங்ஸோட போட்டுட்ருந்தேன் கொஞ்ச நாளைக்கு. அண்ட் எனக்கே தெரியுது நான் ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட் ஆகிட்டேன். வீக்லி ஒன்ஸ் கூட வீடியோ போட முடியாத அளவுக்கு இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன். மறுபடியும் அதுக்கு அப்பாலஜி கேட்டு மறுபடியும் அதுக்கு நான் சாரி சொல்லி இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஏன்னா நான் வந்து மறுபடியும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் 2 மாதம் இருந்தால் என்னோடய ஃபுல் எம்டெக் முடிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த சைடுக்கே நான் போகமாட்டேன். ஸோ என்னோடய டிகிரியும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் கிடைக்கும். அதனால் இன்னும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணலாம். நல்ல நல்ல கன்டென்ட்டாக போடணும்னு எனக்கும் ஆசை. பட் அது யோசிக்கிற அளவுக்கும் ப்ளஸ் பண்ணுற அளவுக்குமே டைம் இல்லாதனால தான் இப்படி கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பா உங்களுக்கு டவுட் வரும். யாரு தான் உனக்கு வீடியோ எடுத்து குடுக்குறா அப்படின்னு. ஸோ பழைய வீடியோல சொன்ன மாரி எய்தர் அம்மா, இல்லைனா எங்க அப்பா, இல்லைனா ஸ்டாண்ட் ட்ரைபாட் வச்சிருக்கேன்ல. ஸோ இந்த 3த்துல தான் நான் மாத்தி மாத்தி எடுத்துட்டுருந்தேன். ஸோ இப்போ இந்த வீடியோ எடுக்கிறது வந்து அப்பா தான். ஸோ நான் சைடில் பிக் எடுத்து குடுங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தேன். வீடியோ எடுக்கும்போதே நம்ம பேரலா பிக் கூட எடுக்கலாம். ஸோ தம்ப்நெயிலுக்கு யூஸ் ஆகும்ல. ஸோ அந்த மாரி ஐடியாஸ்லாம் நான் எங்க அப்பாவுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு லாங் பெண்டிங் வீடியோன்னு இன்னுமே பெண்டிங்கில இருக்குது. எப்படி நான் எடிட் பண்ணுறேன் அப்படின்றது. அது போடுறேன் கொஞ்ச நாள் கழிச்சு. எனக்கு எதுவும் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட டச்சே இல்லாத மாரி ஆயிடுச்சு ஒரு பாஸ்ட் 2 வீக்ஸா. அது எனக்கே ஃபீல் ஆகுது. ஸோ எல்லாருக்குமே அதுக்கு முதல்ல சாரி. அண்ட் அன்றைக்கி போட்டிருந்த அவுட்ஃபிட் வந்து சாரீல நான் ஃப்ராக் தைச்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த சாரீ கலர் எனக்கு எடுக்காது அப்படின்னு தோணுச்சு. ஸோ என் ஃபேஸுக்கு செட் ஆகாத மாரி இருந்துச்சு. ஸோ இதுக்கு காம்பினேஷனில் பிளாக் போட்டு ஃப்ராக் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அம்மா எனக்கு இதை தைச்சு கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. கலர் லைட்டாக இருந்தாலுமே இது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக ஒரு நல்லா நீட்டாக அழகாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் இதை நான் தைச்சு போட்டுக்கிட்டேன். அண்ட் நிறைய அவுட்ஃபிட்ஸ் அம்மா தைச்சிருக்கிறது இன்னும் அப்படியே இருக்குது. நான் எதுவுமே போடலை. அப்கமிங் விளாக்ஸில் நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது. நீங்களும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அம்மா ரொம்ப நல்லா செஞ்சுட்டு இருந்தாங்க கொழுக்கட்டை. அது பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. ஆனால் எங்கள் இதில் ஃபஸ்ட்டு வந்து பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி பாம்பு புத்துக்கு போய் பால் ஊற்றிட்டு வந்து தான் நாங்கள் விநாயகர் சதுர்த்தி ஆரம்பிப்போம். ஸோ நான் விநாயகரெல்லாம் பூஜை ரூமில் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அம்மா ஸ்வீட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அதெல்லாம் நான் முடிச்சதுக்கப்புறம் அப்பாவும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பூவெல்லாம் வாசலுக்கு போடுறது, இந்த மாதிரி எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் நாங்கள் பூவெல்லாம் மாற்றி மாற்றி போடுவோம். எல்லாருமே ஆப்வியஸாக போடுவோம். ஸோ அதெல்லாமே உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் வீட்டில் பேக்ரவுண்டில் விநாயகரோட பாட்டு எல்லாமே போயிட்டுருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காப்பிரைட்ஸ் வருன்றதுனால எல்லாமே கட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அது கூட சேர்ந்து போட்டிருந்தா இந்த வீடியோவே ரொம்ப அழகாக வந்திருக்கும் என் வாய்ஸோட சேர்ந்து அந்த சாங்குமே. பட் நான் செக் பண்ணி பார்த்தா காப்பிரைட்ஸ் வரதுனால என்னால் அது எல்லாமே மியூட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஸோ யூடியூப் இஷ்யூஸில் அதனால தான். ஃபெஸ்டிவல் டைமில் எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்ச வேலையே வீட்டில் அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் வரது தான். வீடு ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி அப்படியே ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்கும் பூஜை பண்ணும்போது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலி அன்றைக்கி. இந்த மாதிரி குட்டி குட்டி வேலை எனக்கு ரொம்ப பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலான பொண்ணு. கடவுள் நம்பிக்கை இருக்கிற பொண்ணு. ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைலாம் எனக்கு ரொம்ப பண்ண பிடிக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கௌரம்மாவை நாங்கள் வீட்டிலேயே பண்ணோம். ஸோ நான் தான் உட்காந்து பண்ணிகிட்ருந்தேன். வெளியில் வாங்க மாட்டோம். லைக் வீட்டில் பண்ணால் அது இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி எல்லா வருஷமும் நாங்களே மஞ்சளில் பண்ணுவோம். அண்ட் இந்த வருஷம் நான் பண்ணேன். ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. எனக்கு பெர்ஃபெக்டாக பண்ண தெரியல. பட் நான் வந்து ட்ரை பண்ணேன். அண்ட் அழகாகவே வந்துருந்துச்சு. நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் வந்து கௌரவமாவா நாங்கள் வந்து வெத்தலை பாக்கு மேலே தான் வச்சு பூ வச்சு நாங்கள் சாமி முன்னாடி வைப்போம். லைக் விநாயகர் முன்னாடி வைப்போம். எல்லா வாட்டியும் நாங்கள் விநாயகர் ஃபெஸ்டிவல்லாம் ரொம்ப கிராண்டாக தான் பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது. ஏன்னா அப்போ நாங்கள் வரலட்சுமி ஃபெஸ்டிவல் பண்ணுறதில்ல. ஸோ ஒரு ஃபெஸ்டிவல் கிராண்டாக பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வரலட்சுமி அம்மன் ஃபெஸ்டிவல் சேம் மந்தில் வரதுனால எங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் கிராண்டாக பண்ணுறதுனால இந்த ஃபெஸ்டிவலை நாங்கள் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிகிட்ருக்கோம். குட்டியான பிள்ளையார் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கோம்.
அண்ட் எப்பவுமே கலர் பிள்ளையார் தான் வாங்குவோம். ஆனா இந்த வாட்டி நாங்க மண் பிள்ளையார் வாங்கியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்றத ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்க தாட்ஸ் எப்படி என்னன்றது நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ விநாயகர் வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாம்பு புத்துக்கு போகணும்ல, அதனால நான் வந்து தட்டு ரெடி பண்ணிட்டுருந்தேன். இது ஒரு வழக்கமாவே நாங்க பண்ணுவோம். பால் அதெல்லாம் எடுத்து நாங்க பாம்பு புத்துக்கு போவோம். ஸோ அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. என்னென்ன எடுத்துட்டு போணும் அப்படின்னு. ஸோ அதுதான் நான் ரெடி பண்ணிட்டுருந்தேன். அண்ட் இது எல்லா இயருமே நடக்கும். நீங்க யாராச்சும் இப்படி பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்க. ஆனா ஹொசூர்ல எல்லாருமே பண்ணி நான் பார்த்துருக்கேன். எல்லாரும்னா லைக் 50% ஆஃப் த பீப்பிள் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ உங்க ஊர்ல நீங்க எப்படி கொண்டாடுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஆனா சுத்தமா ரெடி ஆகல. அப்படியே வந்து உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா லேட் ஆயிரும் அப்படின்றதுனால, நல்ல நேரத்துல பூஜை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்ப ரெடி ஆயிக்கலாம் அப்படின்னு வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அம்மா சைட்ல கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் அதுவுமே ஓரளவுக்கு நல்லா வந்துருந்துச்சு. அண்ட் எல்லாருமே டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணுவாங்க. பட் நம்ம கையால செஞ்ச கொழுக்கட்டையோட டேஸ்ட் தான் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். லைக் அந்த அச்சு வச்சு பண்றது அதெல்லாம் தாண்டி நம்ம கையில அத எடுத்து பண்ணும்போது தான் அதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லா வரும். அண்ட் இந்த வாட்டி எங்களுதுமே நல்லா டேஸ்ட் வந்துருந்துச்சு. கண்டிப்பா நம்ம அம்மாங்கலாம் இதில ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. இவ்ளோ சூடா கையில வச்சு பண்றது வேற லெவல் தான். நான் உட்காந்து வீடியோ மட்டும் தான் எடுக்கிறேன். பட் அவங்க அந்த சூட்ல அப்படியே பண்ணும்போது ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அண்ட் ஆப்வியஸா விநாயகருக்குமே நல்லா புடிச்சிருக்கும். ஸோ உங்க வீட்ல எப்படி வந்திருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல. அண்ட் ஆல்மோஸ்ட் இது 1 வாரம் ஆயிடுச்சு விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு. நான் லேட்டா தான் போஸ்ட் பண்றேன். பட் இட்ஸ் ஓகே. அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா பிரசாதமுமே ரெடி பண்ணிட்டோம். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் பிரசாதம் கிட்ட பண்ணியிருந்தாங்க அம்மா. ஸோ எடுத்துகிட்டு போய் சாமி கிட்ட வச்சுட்டு நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தோம். பட் பூஜை வந்து கோவில்கிட்ட போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் பூஜை ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருந்துச்சு. ஸோ மற்றது எல்லாமே நாங்கள் பேரலாக ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் என் டெக்கரேஷன் எப்படி இருக்குன்றது கண்டிப்பாக கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். ஸோ காலையிலேயே பாருங்க எவ்வளோ ரஷ்ஷா இருந்துச்சுன்னு. அதுக்குள்ளே எவ்வளோ பேர் வந்து பூஜை பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு. ஸோ ஒசூர்ல இது ஒரு வழக்கம் இப்படி பண்றது. அதனால நாங்களுமே ரொம்ப வருஷமா பண்ணிட்டுருக்கோம். அண்ட் அம்மா வந்து பூஜை பண்ணுறதுனால அம்மா செருப்பு இல்லாம தான் கோவில்கிட்ட வருவாங்க. ஆனா நான் வந்து ரொம்ப வெயிலா இருந்ததுனால நான் போட்டிருந்தேன். ஸோ உங்க ஊர்ல நீங்க இது பண்ணுவீங்களான்றது கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது என்ன பூஜைன்னு எனக்கு தெரியாது. ஆனா விநாயகர் சதுர்த்திக்கு பாம்பு புத்துல நாங்க பால் ஊத்துவோம். இது மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து இத நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அண்ட் இப்ப எங்க வீட்டுக்கிட்டயே கோயில் வந்ததுனால எங்களுக்கு இன்னும் ரொம்ப வசதியா போச்சு. டெய்லி நான் ஆஃபீஸ் போம்போது இந்த கோயில பார்த்துட்டு தான் போவேன். இந்த கோயில தாண்டி தான் நாங்க எங்க போறதுனாலும் போக முடியும். ஸோ எப்போ நான் வெளியில போனாலுமே எங்க ஏரியா எண்டுலயே இருக்கும். ஸோ சாமிய பார்த்துட்டு தான் நாங்க எங்க இருந்தாலுமே கிளம்புவோம். அந்த மாரி ஒரு சக்தி வாய்ந்த கோயில். அண்ட் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். டெய்லி காலையில ஆஃபீஸ் போம்போதும் சரி, இல்ல வெளியில எங்கேயாச்சும் ஊருக்கு கிளம்பும்போதும் சரி, கண்டிப்பா இந்த கோயில கிராஸ் பண்ணாம நாங்க போமாட்டோம். அண்ட் கோவில் வந்து ஓப்பன் ஏரியால இருக்கும். ஸோ சாமி எல்லா சாமியுமே நல்லாவே தெரியும் கிளியரா. அண்ட் இந்த த்ரெட் வந்து எல்லாருமே சுத்துவாங்க மரத்துக்கு. நாங்க அது பண்றதில்ல. பட் அது எதுக்கு பண்றாங்கன்னும் எனக்கு தெரியல. ஆனா அது பண்ணா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது நாங்க பண்ணல. பட் பண்ணிட்டு இருந்தாங்க. அத நாங்க சும்மா பார்த்துட்டுருந்தோம். அண்ட் அம்மா தேங்காய் உடைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ பூவெல்லாம் சாமிக்கு வச்சு பூஜை பண்ணி தேங்காய் உடைச்சு ரிட்டர்ன் வருவோம். இந்த மாரி தான் ப்ராசஸ் போகும். அண்ட் எங்க ஏரியாலுமே விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணாங்க. புது விநாயகர் கோயில் கட்டிட்டுருக்காங்க. ஸோ அங்கேயுமே நல்ல விசேஷமா இருந்துச்சு. ஸோ கற்பூரம்லாம் ஏத்துனதுக்கப்புறம் பாம்பு புத்துக்கு நாங்க பால் ஊத்துவோம். 3 டைம்ஸ் ஊத்துவோம். ஸோ அதோட நாங்க முடிச்சுட்டு நாங்க ரிட்டர்ன் வந்துருவோம் வீட்டுக்கு. ஸோ இதுதான் வழக்கமா பண்றது.
அண்ட் கோயில்ல புளியோதரை குடுத்தா நம்பளுக்கு அதோட ஹாப்பினஸ்ஸே வேற தான். அதுவும் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு காலங்காத்தால புளியோதரை குடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு கிடச்சிது. அண்ட் நல்லா பூஜைலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டுருந்தோம் நானும், அம்மாவும். அண்ட் வீட்ல பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். விளக்கெல்லாம் ஏத்தி வீட்ல வச்சிருக்கிற கணபதிக்கு வந்து பூஜைலாம் நாங்க ஆரம்பிச்சுட்டோம். ரொம்ப நல்லா ஹாப்பியா போச்சு. அந்த டே ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸாவும் இருந்துச்சு. அண்ட் கடைக்குட்டின்றதுனால நான் ஃபைனலா பூஜை பண்ணும்போது எனக்கு நல்லா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அண்ட் நல்லாவே போச்சு ஃபெஸ்டிவல் எல்லாம். உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சுன்றத கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அண்ட் என் வாய்ஸ் டல்லா இருந்துச்சுன்னா சாரி. அண்ட் பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறம் நான் நல்லா கொழுக்கட்டை, சுண்டல் எல்லாமே சாப்பிட்டு நல்லா போய் தூங்கிட்டேன். ஸோ தூங்கி 1 ஹார் கழிச்சு என் ஃப்ரெண்டு வந்து எழுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, மூவி போலாம் அப்படின்னு. நான் அப்படியே நல்லா தூங்கிட்டேன். 1 மணி ஆயிடுச்சு. ஷோவே 1:20க்கு போல. ஸோ நாங்க படத்துக்கு போறதுக்குள்ள ஹவுஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கண்டிப்பா உங்களுக்கே என்ன படம் தெரிஞ்சிருக்கும். அது கோட் படம் தான். நாங்க புக் பண்ணாம போனது தான் பெரிய தப்பே. சீட்டு கிடைக்கும்னு நெனச்சு போனோம். பார்த்தா ஹவுஸ்ஃபுல்லு. சரி ஓகே. ஆனா என் ஃப்ரெண்டு வந்து கண்டிப்பா பார்க்கணும்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தா. ஏன்னா, அவ பெரிய விஜய் ஃபேன். பட் எங்களுக்கு சீட்டே கிடைக்கல. ஸோ, அதனால நாங்க என்ன பண்ணோம்னா, டாமினோஸ்க்கு மஞ்சுநாதா பக்கத்தில டாமினோஸ் இருந்துச்சு. அதில போய் உட்காந்து நல்லா பீஸா மட்டும் நானும் அவளும் உட்காந்து சாப்பிட்டு வந்தோம். ஸோ, இப்படி தான் அந்த டே போச்சு. ஆனா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டா பாவம். ஏன்னா எங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்கல. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு. பட் எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ, அடுத்த நாளே மறுபடியும் நாங்க டிக்கெட் போட்டு ப்ரீ புக் பண்ணி போயிருந்தோம். அது இன்னொரு பெரிய கதை. சண்டே நடந்த கதை ஆக்சுவலி. நல்லா மழை பெஞ்சுட்டு இருந்துச்சு. நல்லா சூடா சாப்பிட்டு நாங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ, ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம். ஆனா இன்னொன்னு நடந்துருச்சு. அண்ட் உங்க எல்லாருக்கும் கோட் மூவி எவ்வளோ புடிச்சது அப்படின்றது கண்டிப்பா சொல்லுங்க. அண்ட் நானுமே கோட் மூவி பார்த்துட்டேன். ஸோ, நெக்ஸ்ட் டேவே எங்களுக்கு டிக்கெட் கிடச்சிருச்சு. ஸோ, போய் பார்த்துட்டு வந்தாச்சு. அண்ட் ஈவினிங் போல வந்த உடனே பூ நெறைய விட்டுருந்துச்சு இப்போ. ஸோ, அதெல்லாம் பறிச்சு சாமிக்கு வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு நெனச்சு அம்மா பறிச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் ரொம்ப ஈவினிங் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நல்லா பூஜை பண்ணி வீட்ல விநாயகர்லாம் வச்சு, ஒசூர்ல நெறைய விநாயகர் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க போலான்னு ஈவினிங் நானும் அப்பாவும் ரெடி ஆனோம். அண்ட் அவ்ளோ ரஷ்ஷா இருந்துச்சு பஸாரு ஆக்சுவலி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு. அண்ட் எங்களால நெறைய விநாயகர பார்க்க முடியல. பட் கொஞ்சம் கொஞ்சம் விநாயகர பார்த்தோம். அதெல்லாம் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஈவினிங் போல பூஜை பண்ணும்போது விநாயகர் மேல வச்சிருந்த ரெட் கலர் பூ வந்து கீழ பிரசாதத்துல விழுந்திருந்துச்சு. நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். எப்படிடா இந்த பூ இங்க வந்து விழுந்துச்சு அப்படின்னு. பட் எங்களுக்குமே தெரியல. ஈவினிங் சடனா நோட்டீஸ் பண்ணும்போது தான் பூ பிரசாதத்துல இருந்துச்சு. அண்ட் கரெக்ட்டா சாமி தல மேல வச்சிருந்த பூ. கரெக்ட்டா அந்த பூ தான் வந்து விழுந்திருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அது பார்க்கும்போது. ஓகே ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் பிளெஸ்ஸிங் மேபி நம்ம பிரசாதம் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் போல அப்படின்ற ஒரு பிளெஸ்ஸிங் தான். அண்ட் ஈவினிங் போல அப்பாவும் நானும் கிளம்பியாச்சு. அவ்ளோ டிராஃபிக் ரொம்ப ரஷ்ஷா இருந்துச்சு பஸாரே. டவுனுக்குள்ள போனா இன்னும் வேற லெவல்ல இருந்துச்சு. ஸ்ட்ரீட்ஸ் எல்லாத்துலயுமே லைட் எல்லாம் போட்டு ஹொசூரே பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் உங்க ஊர்லயும் இந்த மாரிலாம் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப பெரிய பெரிய விநாயகர்லாம் வச்சிருந்தாங்க. பட் என்னால எல்லா விநாயகரும் பார்க்க முடியல. பட் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன். ஒரு 2, 3 பார்த்துருப்பேன் அவ்வளோதான். மத்ததெல்லாம் கண்டிப்பா நம்ம ஹொசூர் சேனல்ல வந்து இன்ஸ்டாகிராம்ல போடுவாங்க. நான் அங்கேயே உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டுருந்தேன். ஏன்னா ரொம்ப ரஷ்ஷா இருந்துச்சு. ரொம்ப நேரம் க்யூல நிக்கிற மாரி இருந்துச்சு. அண்ட் அப்பா வேற நைட் ரிட்டர்ன் வரணும் சீக்கிரம் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால என்னால ஃபுல்லா பார்க்க முடியல. பட் இந்த விநாயகர்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிட்ட வச்சு பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு தான் சண்டே. எல்லா விநாயகரையும் இன்னைக்கு ஊர்வலம் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இந்த வாட்டி விநாயகர் ஃபெஸ்டிவல். அண்ட் கரெக்ட்டா இப்போ தான் நான் பேசிட்டு இருக்கேன். லைக் வாய்ஸ் ஓவர் குடுத்துட்டு இருக்க டைம்ல தான் விநாயகர் ஊர்வலம்லாம் போயிட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நினைக்கும்போது இயர்லி ஒன்ஸ் எல்லாரும் இவ்வளோ செலிப்ரேட் பண்றோம். இவ்வளோ ஹாப்பியா இந்த ஒரு ஃபெஸ்டிவல செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ இந்த ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் கன்டினியூஸா ஃபெஸ்டிவல்ஸா வரும். தசரா, நவராத்திரி, தீபாவளி, அப்புறம் விநாயகர் சதுர்த்தி. ஸோ இந்த மாரி நெறைய வரும்போது ஒரு மாரி பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்டா இருக்கும். ஸோ அது எல்லாருக்குமே உங்களுக்குமே அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கணும்னு நான் வந்து ஹார்ட்ஃபுல்லா ஃபீல் பண்ணி சொல்றேன். அண்ட் இந்த விநாயகர் சதுர்த்தி ஃபெஸ்டிவல் எனக்குமே ரொம்ப நல்லா போச்சு. அண்ட் நானும் போய் நெறைய விநாயகர பார்த்துட்டு வந்தேன். ஒரு மாரி பாசிட்டிவிட்டியோட இந்த வீடியோவ நான் எண்ட் பண்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். புடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க் யூ. டாட்டா.